கண்ணால் பார்த்தா தான் மாதத்தை ஆரம்பிக்கணும்னு இதை பற்றி சிந்திக்காமல் விட்டுட்டாங்க. ஆனால் இதுதான் ஆக்சுவல் வந்து அந்த மந்திரிகளை வச்சு தான் நம்மளோட மாதத்தை நம்ம முடிக்கிறது, ஆரம்பிக்கிறது, அது இடையில செக் பண்ணுறது எல்லாமே இதை வச்சு தான் பண்ணணும். அதுக்கு தான் அந்த வசனம் சொன்னேன் 6:77. அவர் வந்து இப்போ மந்திரிகளை வந்து இப்ராஹிம் நபி பார்த்தது வந்து அதில் கமர் இருந்த வார்த்தை, சந்திரன் உதயமாக தான் பார்த்தாரு, அவர் ஹிலாலை பார்க்கல. ஹிலாலை பார்த்தா ஹிலால்னு வரும், அதோட படித்தரத்தை பார்த்தாரு அப்படின்னு வரும். கமரை தான் பார்த்தாருன்னு தான் அந்த 6:77 வருது. அப்போ அந்த ருயத்துங்கிற வார்த்தைக்கும் இந்த இதை பார்த்ததுங்கிறதுக்கும் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த வசனத்தை சொன்னது. இதெல்லாம் அது சம்மந்தம் ஏற்கனவே சொல்லிட்டு அந்த வசனங்கள்லாம் அப்படியே மஞ்சள்கள் தான், ஒவ்வொன்றும் ஒரு மஞ்சள். இது அந்த இதெல்லாம் நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே எடுக்கலாம். அது ஒன்றும் பெரிய கிடைக்காத ஒரு விஷயம் இல்லை, செக் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி எல்லாமே இன்டர்நெட்டில் வந்து இந்த மாதிரி ஆய்வு பண்ணணும். வேறு தேவையில்லாத விஷயங்கள்லாம் இன்டர்நெட்டில் வந்து மக்கள் சீரழிச்சிட்டு இருக்காங்க வாழ்க்கையை. அதை விட்டுட்டு இந்த மாதிரி அறிவுபூர்வமான இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் ஆய்வு பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணணும். இதான் அந்த பார்த்தீங்கன்னா மக்காலேருந்து இங்கெல்லாம் ப்ளஸ் ஹவர்ஸ் இருக்கும். மக்காலேருந்து மக்கா ஃபஜர் தொலை முன்னால் 9 மணி நேரம் முன்னால் ஃபஜர் தொழுக ஆரம்பிச்சிடும். மக்கா ஃபஜர் தொழுகிறதுக்கு 9 மணி நேரம் முன்னால் ஃபஜர் தொழுக ஆரம்பிச்சிடும். இந்த மக்கள் எந்த மக்கள் நோன்பு வைக்கிறாங்களோ அந்த மக்கள் அந்த தசூமுன் நாசுன்னு ஒரு ஹதீஸ் சொன்னாங்கல்ல. அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறது எங்கேருந்து முடிக்கிறதுனா அந்த 9 மணி நேரம் உள்ள முன்னால் உள்ள மக்கள் தான் ஆரம்பிக்கணும். 4 மாதத்தை ஆரம்பிக்கிறது அவங்க தான் ஆரம்பிக்க முடியும். அவங்களுக்கு அப்புறம் தான் நம்ம ஆரம்பிக்க முடியும். ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ரொட்டேஷன் தான் வரணும். அது 2:189 அல்லாவே சொல்லித்தரான். முன்னால் பின்னால் நுழையக்கூடாது, நீங்கள் ப்ராப்பராக தான் நுழையணும். பின்னால் போய் ஒரு நாடு ஆரம்பித்ததுக்கு சவுதி ஆரம்பித்தப்பறம் இந்தியா போய் பின்னால் போய் நுழையிறது. அது அந்த விஷயத்தெல்லாம் அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான். இது அந்த விஷயந்தான். மிட் நைட்டு டே மாறுறது அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு படம் மாதிரி போட்டு வச்சுருக்கிறோம். இந்த பாருங்கள், இதில் தெரியும் இந்த டேட் லைனில் இங்கே ஹானலூலு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது பிஎம், 2 பிஎம் தான் இருக்கும். 10:56. அதே மாதிரி அது பார்த்தீங்கன்னா 2 கிரிட்டிபாட்டி அபியா எல்லாம் சமோவா டோங்கா இந்த மாதிரி ஊருங்களாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டைம் இருக்கும். அது வந்து உங்களுக்கு நெட்டில் நீங்கள் போய் பார்த்து டைம் அண்ட் டேட் அப்படின்னு சொல்லி ஒரு சைட் இருக்குது. உலகத்தில் எந்த நாட்டில் என்ன டைம் என்ன கிழமை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேட் லைன் கிட்டே இருக்க ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் இருக்கும், ஒரே கிழமை இருக்கும். சாரி 2 கிழமை இருக்கும், ஆனால் ஒரே டைம் தான் இருக்கும். பார்த்துங்க. இதுதான் ஒரு சின்ன இது முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து நீங்கள் கேள்விகள், உங்களோட சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கேள்விகளாக நீங்கள் கேளுங்க. இப்போ நாம் வந்து தமிழ்நாடு தொகுதி மாற்றம் சார்பாக சில கேள்விகளை கேட்கிறேன். நாம் வந்து இஸ்லாமிய கேலண்டர் பிரகாரம் பிறை சம்பந்தம் நம்ம பின்பற்றல, யூத கலாச்சாரத்தின் படி தான் நீங்கள் பின்பற்றீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அடிப்படையில் நாம் பின்பற்றல. என்ன கேட்டீங்கன்னா, இப்போ சிவகாசி கேலண்டர், இந்த இங்கிலீஷ் கேலண்டர் பார்த்தீங்கன்னா பிறை இன்னைக்கு ஒன்று நம்மளான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்கும் பொழுது நாம் அந்த நாளில் வந்து நோன்பு வைக்க மாட்டோம். அன்னைக்கு நாம் பிறையை பார்ப்போம். பிறையை பார்த்து தெரிஞ்சுன்னு சொன்னாலும் நம்ம நோன்புப்போம். தெரியலன்னு சொன்னால் அந்த கேலண்டர் தப்பா இருக்கும். இதே மாதிரி தான் பெருநாள் தினமும் வரும். பெருநாள் இன்னைக்கு உங்களுக்கு யாருன்னு போட்டுப்போம். அந்த பெருநாள் தினத்தை நம்ம பிக்சர் பண்ண மாட்டோம். அன்னைக்கு நம்ம பிறையை பார்ப்போம். பிறை தெரிஞ்சுன்னு சொன்னாதான் என்ன செய்வோம், அந்த நாள் வந்து பிறை தெரிஞ்சா பெருநாள் கொண்டாடுவோம். அப்ப என்ன ஆயிடுது, அந்த கேலண்டர் வந்து தப்பாயிடுது. இது வந்து முற்றிலும் வந்து நம்ம மேல வந்து அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு. இதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும். சகோதரருடைய கேள்வி என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து யூதர்களுடைய கேலண்டர் தான் பின்பற்றுறீங்க, அதாவது இஸ்லாமிய கேலண்டர் நீங்கள் பின்பற்றுறதில்லை என்று எங்கள் மேலே நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. நாங்கள் அதெல்லாம் பின்பற்றுறதில்லை. காரணம், நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால், எந்த டேட்டில் வந்து நோன்பு ஆரம்பம் என்று போடப்பட்டிருக்கிறதோ அந்த டேட்டை நாங்கள் பரவாக்கிறோம். தெரிஞ்சால் நாங்கள் வந்து நோன்பு வைக்கிறோம், அப்படி தெரியல நோன்பு வைக்கிறது இல்லை. என்றைக்கு பெருநாள்னு போட்டிருக்குதோ அன்றைய தினத்தில் நாங்கள் பரவாக்கிறோம். அன்றைக்கு பெற தெரிஞ்சால் நாங்கள் நோன்பு விட்டுடுறோம், இல்லைன்னா அன்றைக்கி நோன்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க.
நான் காலையில் ஆரம்பத்திலே தெளிவு பண்ணேன். அப்போ அந்த சகோதரர் அங்கே இருக்காரா இருந்தாங்கன்னு தெரியல எனக்கு. சிவகாசி கேலண்டரை நீங்கள் பின்பற்றுறீங்க நான் சொன்னேன் காலையில். ஏன் சொன்னேன்னு சொன்னால் அவரே அவர் வாயினால் ஒத்துக்கிட்டார். என்றைக்கு ரமலான் ஆரம்பம் என்று சிவகாசி கேலண்டரில் போடப்பட்டிருக்கிறதோ அன்றைக்கு தான் நாங்கள் பெற பார்க்கிறோம்னு சொன்னார். நான் என்ன கேட்டேன், ரமலானுடைய முதல் நாளை நீங்கள் எப்படி தீர்மானிக்கணும்? ஷாபானுடைய 29வது நாளிலே பிறை பார்க்கணும். அன்றைக்கு பிற தெரியலன்னு சொன்னா ரமலானை 30 ஷாபானை 30 பூர்த்தி ஆக்கணும். மறுநாள் நோன்பை தீர்மானிக்கணும். ஷாபானுடைய பிறை 29 என்பதை எதை வைத்து நீங்கள் முடிவு செஞ்சீங்க? நம்ம கேள்வி அதுதான். ஷாபானுடைய ஆரம்ப பிறையை பார்த்தால் அல்லவா பிறை 20 முடிவு போக முடியும். அப்ப நீங்கள் பின்பற்றுவது தான் சிவகாசியுடைய காலண்டர். சிவகாசிக்கார என்றைக்கு வந்து ஷாபான் 29 என்று போட்டிருக்கிறானோ அன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்க? பிறையை பார்ப்பதா முயற்சி எடுக்கிறீங்க. அப்ப ஷாபானுடைய ஆரம்ப பிறையை பார்க்காம எப்படி நீங்கள் அந்த நாளை தீர்மானிச்சீங்க? அப்ப அவர் வாயிலே ஒத்துக்கிட்டாரு, நாங்க ஆரம்ப பிறையை பார்க்கல. என்றைக்கு சிவகாசிக்காரன் வந்து ரமலான் ஆரம்பம் என்று போடுறானோ அன்றைக்கு நாங்க பிறையை பார்க்க முயற்சி பண்றோம், அன்றைக்கு தெரியல விட்டுற. அப்ப அதுதான் அடிப்படை. நம்ம சொன்ன காலையில ஷாபானுடைய 29 நீங்கள் முடிவு செய்வதாக இருந்தால் ஷாபானுடைய ஆரம்ப பிறையை பார்க்கணும். அதுதான் அதற்கான பதில். அதே மாதிரி மதுரையுடைய நாளுடைய ஆரம்ப இருக்குதான் அப்படின்னு நான் வந்து ஹதீஸின் அடிப்படையில் நான் வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறோம். அதுக்கு வந்து இது இவருடைய கலாச்சார வழிமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது வந்து ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆல்புதுல் கிதாப்ல இருக்குது. எப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை வெள்ளி இரவன்று ஆதமுடைய மக்களின் அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து ஆமதில் உள்ள பதிவு செய்யப்படுவது. இதிலிருந்து நமக்கு தெரியுது என்னன்னா, வெள்ளி வியாழக்கிழமை மாலையில வெள்ளி இரவன்று ஆதமுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து இது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. மாலை வந்து அதுக்கப்புறம் இரவு வெள்ளிக்கிழமை போகும்போது மகிழ்ச்சியுடன் அந்த இடத்துல நாள் முடியுதுன்னு வருது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீ வெள்ளிக்கிழமை இறங்கி அடைஞ்சு விட்டால் ஜுமா தொழாமல் பயணமாக வெளியே செல்லாது அப்படின்னு முஸ்லிம் இப்னு அபீ ஷைபா உள்ள பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் கேட்டீங்கன்னா, நாளுடைய ஆரம்பம் பார்த்தீங்கன்னா மதுரை இருந்தான். இந்த அடிப்படையில ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ரமலானுடைய முதல் நோம்பு நாம் வைக்கிறோம். ரமலானுடைய முதல் நோம்பு வைக்கிறது இறுதியாக நோம்பை முடிக்கும் போது 29 நோம்பு நமக்கு வருது. 29வது நோம்பு வந்து நாம் வைத்த பிறகு 29வது நாள் முடியுது. நோம்பு பெருநாள் நடக்குதுலாம் வரும்போது இருக்கும்போது நாம மகிழ்வு நேரத்தினுடைய நேரத்தை அடைச்சிடுவோம். நோம்பு திறந்துடும். நோம்பு திறந்த உடனே நாள் ஆரம்பமாயிடுது. எந்த நாள் ஆரம்பமாயிருக்குன்னா 29 நோம்பு முடிஞ்சு பெருநாளுடைய நாள் ஆரம்பமாயிடும். இந்த பெருநாளுடைய நாள் ஆரம்பமாகும் போது கிட்டத்தட்ட 6 மணி இருக்கும். 6 மணி ஆகிடும் பொழுது ஒரு நாட்டில் எந்த நாடாக நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, வேற நாடுகள்ல அந்த இது ஆரம்பிக்கிறதாலும் சரி, மதியம் நேரத்து 6 மணிக்கு நம்ம நோம்பு திறந்த உடனே பெருநாள் தினத்தை அடைஞ்சிடும். இந்த நாள் இந்த அதிசயத்தான் சொல்லுது நாளுடைய ஆரம்பம் முடிவு ஆரம்பிச்சது. அப்போ இந்த அடிப்படையில இந்த நேரத்தில் 6 மணிக்கு நாள் முடியும் போது இதே ஒரு ஆப்போசிட்ல ஒரு நாள் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி. காலையில் 6 மணி இருக்கும் போது அவங்க நம்ம முன்னாடி வந்து நோம்பு வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க நம்ம வந்து 29 முடிச்சு பெருநாள் அடைவோம். இன்னொரு நாட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் அப்போ நோம்பு பிடிக்க ஆரம்பிப்பாங்க. 29வது நோம்பை ஆரம்பிப்பாங்க. இங்க பெருநாள் தினம் ஆன உடனே இவங்க நோம்பு இருப்பாங்க. உலகம் முழுவதும் ஒரே நாளில் பெருநாள் என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப அதிசயம் சொல்லிக்காக நினைக்கிறேன். நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து இது வந்து மகிழ்வு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சுபூல் இருந்தான்னு சொல்லியிருக்கீங்க. சுபூல் இருந்து நம்ம வந்து அதிசயம் நம்ம சொல்லியிருக்கோம். மகிழ்வு சொல்லியிருக்கோம். சுபூல் இருந்து உங்க பிரகாரம் நம்ம வந்து உங்க பிரகாரம் நாம வந்து ஏற்றுக்க மாட்டோம். அப்படியே நீங்க சுபூல் பிறகு தான் வச்சுட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கை தப்பாகும். எப்படி கேட்டீங்கன்னா, இப்ப வந்து சுபூல் இருந்து வச்சுக்கோம். 29 நோம்பு முடிஞ்சிருச்சு. சுபூ நேரம் வந்துருச்சு. சுபூ நேரம் வந்தோட இதாயிரும் பெருநாளுடைய தினம் வந்துருச்சு. இப்போ அதே 5 மணி சுபூ நேரம் வச்சுக்கணும்னா அந்த 5 மணி அதே மாலை நேரமா இருக்கும்.
நான் வந்து கேள்வி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி உங்களுடைய வாதப்பிரகாரம் வச்சாலும் கூட சுபுடைய நேரம் வந்து இருக்கும்போது ஒரு நாட்டில் வந்து மாலை 5 மணியா இருக்கும்போது இன்னும் நோன்பு இருப்பாங்க. நோன்பு 1.5 மணி நேரம் 6 மணியா இருக்கும் 1.5 மணி நேரம் நோன்பு சேர்ந்துருக்காங்க. நீங்க பெருநாள் தடுத்தாங்க. நீங்க உங்களோட வாதம் என்ன சொன்னாங்க? அஜி பெருநாளையும் நோன்பு பெருநாளையும் நோன்பு தடை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இது வந்து உங்களுக்கே முரணா இருக்குது. நாம என்ன சொல்றோம்னா இந்த ஹதீஸை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். எப்படி கேட்டா அந்தந்த நாட்டில் யார் பெருநாள் கொண்டாடுகிறார்களோ பிறையை பார்த்து அவர்கள் பெருநாள் கொண்டாடும் போது நோன்பு வைக்க கூடாது. உடையெல்லாம் அணிந்து உணவு சாப்பிட்டு இருக்க வேண்டும். இதுதான் விளக்கம். நாம் சுயமா விளக்கம் சொல்ல ஹதீஸெல்லாம் சொல்லிதான் சொல்றோம். அப்போ பெருநாள் கொண்டாடுகிறவர்கள் நோன்பு இருக்கக்கூடாது. துணியெல்லாம் மாற்றி உடை அணிந்து நம்ம வந்து சாப்பிட்டு இருக்கலாம். நோன்பு சாப்பிடக்கூடாது. இதுதான் இந்த பொருளா இருக்கும். நீங்க சொல்ற பெருநாள் ஒரு இடத்துல பெருநாள் இருக்கும்போது உணவு கூட யாரும் நோன்பு வைக்கிறாங்கன்னா உங்களுடைய கருத்து பிரகாரம் சுபுவிலிருந்து ஆரம்பமாயிருந்து சொன்னால் அந்த 1.5 மணி நேரம் எப்படி பார்த்தா 1.5 மணி நேரம் இன்னொரு நாள் தள்ளி இருக்கும். அந்த 1.5 மணி நேரத்துல ஒரு நாட்டில் நோம்பா இருக்கிறாங்க இருக்கும் நோம்பு நீங்க பெருநாள் தினமா இருக்குது. இது உங்களுடைய கருத்தை மாற்றமா இருக்குது. நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து எத்தனை கேள்வி நீங்கள் கேட்ட கேள்விகள் மட்டும் இப்போ நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க. அந்த கேள்வி என்னென்ன கேள்விலாம் நீங்கள் அதுலேருந்து எழுப்பியிருக்கீங்க? சரி, மகரிபிலையா ஃபஜர்லையாங்கிறது ஒரு கேள்வி. சரி, ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை வெள்ளி இரவு வெள்ளி இரவு வந்து ஆறுடைய மக்களின் அமல்கள் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படும் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கோம். சரி, அடுத்ததான் இன்னொரு ஹதீஸ் சொல்லியிருக்கோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நீ வெள்ளிக்கிழமை இரவை அடைந்துவிட்டால் சும்மா தொழாமல் பயணமாக வெளியே செல்லாது அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் நபி செய்வாங்க. சரி, அது ஒரு கேள்வி. மகரிபில் இன்னொரு அடுத்து வேறு எந்த கேள்வி? நீங்கள் நிறைய சொன்னீங்க. அதுக்கு தான் 2-3 நாம் மகரிபுகள் வந்து நாள் ஆரம்பிக்கிறது வந்து யூத கலாச்சாரம் அப்படின்னு வந்து நம்ம இது விளக்கத்தின் போது சொன்னோம். விளக்கத்தின் போது சும்மா சொல்லல, யூதர்களோட நாள் ஆரம்பிக்கிறதோட ஆதாரத்தையும் நமக்கு சொன்னோம். யூதர்கள் வந்து மகரிபில் தான் நாள் ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொன்னோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக மகரிபில் நாள் ஆரம்பிக்குது. ஏன்னா முன்றைய சமுதாயமும் மூதாதையர்கள் வந்து எப்படிலாம் ஆரம்பித்தாங்களோ அதே நிலையில் தான் பழக்கத்தில் இருந்துகிட்ருக்கு. அப்போ அதை நம்ம ஆய்வுக்கு எடுக்கணும். ஆய்வுக்கு எடுத்தால் தான் அந்த விஷயம் நமக்கு புரியும். இப்போ சகோதரர் சொல்கிறாரு மகரிபு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹதீஸ் சொன்னார். அந்த சகோதரர் வந்து இப்போ பிறை விஷயத்தில் தான் இந்த குழப்பம். இப்போ நமக்கு விஷயமே வந்து பிறையை பின்பற்றுவதில் தான் மகரிபிலேருந்து நாள் ஆரம்பிக்கணுமா இல்லை ஃபஜர்லேருந்து ஆரம்பிக்கணுமா பிரச்சனை. சகோதரர் வந்து கண்ணால் பார்த்து தான் நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அதுவும் அந்தந்த ஊர் தத்துமது பகுதிக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா ஒரு கூட்டம் ரக்புன் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் பார்த்த தகவலை வந்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அவர் வந்து சொல்லும்போது நேற்று இரவு நாங்கள் பிறை பார்த்தோம். ரிபி பின் ஹிராஷ் அறிவிக்கிற அந்த ஹதீஸ். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நேற்று இரவு நாங்கள் பிறை பார்த்தோம். அந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதில் வந்து பிறை வந்து மகரிபுக்கு தொழுது தான் பார்ப்போம், மகரிபில் தான் பார்ப்போம், எல்லாருக்கும் தெரியும். மகரிபில் தான் அந்த 29 நாளோட மன்சில் வந்து இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி வழக்கத்தில் இருக்கிற நிலையிலே அவங்க பார்க்கணுங்கிறாங்க. நம்ம மன்சில் இருக்காங்கிறத அது கரெக்டாக இது பண்ணணுங்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் மகரிபு வந்து ஆகிப்போச்சு, நாள் ஆரம்பிச்சிருச்சு. நாள் ஆரம்பித்த அப்புறம் தான் அவங்க கணக்கில் மகரிபில் நாள் ஆரம்பித்த அப்புறம் தான் பிற பார்த்ததா அவங்களுக்கு வந்து செய்தி வருது. அப்போ வந்து அவர் சொன்ன சஹாபி வந்து இன்று நாங்கள் பிறை பார்த்தோம்னு சொல்லணும். நார்மலாக என்ன சொல்லணும், நேற்று இரவு பிறை பார்த்தோம் சொல்லக்கூடாது. இன்று இரவு நாங்கள் பிறை பார்த்தோம். ஏன்னா இரவு முன்னால் பகல் பின்னால் அவங்க கணக்கின் அடிப்பில்லை. ஆனால் சொன்ன சஹாபி என்ன சொல்கிறாரு, நான் நேற்று பார்த்தோம்ங்கிறாரு. அப்போ இது பிறையில் உள்ள பிரச்சனை, பிறையிலேயே அதுக்குள்ளே நம்ம பதிலையும் சொல்லியிருக்கோம். அப்போ நேற்றுங்கிறதுனால அது முந்தைய தினம். நம்ம என்ன சொல்கிறோன்னா அது வந்து அந்த நாள் அந்த 29 நாளோ 30 நாளோட மன்சில். மாதத்துக்கு வந்து 29 மன்சிலோ 30 மன்சிலோ இருக்கும். அப்போ அன்றைய தினம் பார்க்கிறது, அன்றைய தினத்தோட பிற இப்னு அப்பாஸும் அதை சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்றைய தினத்தில் நமக்கு அவர் சகோதரர் சொல்லும் போது நேரங்கள் அங்கே நேரம் இங்கே நேரம் அதெல்லாம் நமக்கு சப்ஜெக்டே கிடையாது. என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து 30னா உலகம் ஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை தான் 30. உலகம் ஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை தான் அவங்க 30வது நோன்பு செவ்வாய்க்கிழமை அனைவரும் வச்சாகணும்.
அடுத்து புதன்கிழமை 1ன்னா புதன்கிழமை 1வது நாள் எல்லாரும் அந்த பெருநாளோட தினத்தை எல்லாரும் அடைஞ்சிருவாங்க. புதன்கிழமை எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு எப்படி 24 மணி நேரம் வருதோ அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் சூரியன் உதிச்சு அது மறைஞ்சு அடுத்து சூரியன் அந்த பஜ்ர் வர்றதுக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கனாலும் இல்லை அவங்க கணக்கில் மகரிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே வந்து அந்த ஒரு நாளுக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த கிழமைங்கிற அந்த கிழமையை வந்து யாருமே அந்த கிழமையை தாண்டி யாரும் வெளியே போகவே முடியாது. நம்ம சொல்கிறது வந்து கிழமைக்கு ஒவ்வொரு 29 நாள் 30 நாளுங்கிறது நாள் தானே, நேரத்தில் சொன்னோமா? நம்ம நேரத்தை பற்றி சொல்லலை, நாளின் அடிப்படையில் அந்த நாளுக்குரிய மன்சில்களை தான் அது டேட்டை காட்டுது. அந்த டேட்டின் அடிப்படையில் அது 29 30 காட்டிடுச்சுன்னா அது 29ன்னு காட்டினா உலகம் ஃபுல்லாக 29 தான். அந்த செவ்வாய்க்கிழமை 29னா எல்லாருக்கும் செவ்வாய்க்கிழமை 29 தான், யாருக்குமே மாற்ற முடியாது. புதன்கிழமை 30 அப்படின்னா எல்லாருக்குமே புதன்கிழமை 30 தான். அப்போ அந்த பிறை சம்மந்தப்பட்ட அந்த ஹதீஸ்ல இருந்தே நேற்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த விஷயத்துல இருந்து நம்ம அப்போ அது அவங்க பதில் சொல்லணும். சகோதரர் வந்து கேட்ட கேள்விக்கு நம்ம பிறையிலேருந்து ஒரு ஹதீஸ் கொடுத்துருக்கோம், அப்போ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லணும். சரி, அவங்க சொன்ன ஹதீஸ்கள் அடிப்படையில் பார்த்தா அந்த ஜும்மாவுடைய இதை வந்து சொன்னாப்புல அதில் வந்து லைலத்துல் ஜும்மா, லைலத்துங்கிற அந்த வார்த்தை தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. லைலத்துங்கிற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம், லைலத்துல் கதிர்னா கதிருடைய நாள். அங்கே நம்ம இரவுன்னு நம்ம மொழிபெயர்க்கலை, இரவுங்க. ஏன்னா குரான்ல இருந்து அதுக்கு நம்ம பல ஆதாரங்கள் வந்து உங்களுக்கு நம்ம தர முடியும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமோட சம்பவம், கால ரப்பி ஜல்லி ஆயத்த கால ஆயாத்துக்க அல்லா துக்கல்லிமுன் நாச சலாசத்த ஐயாமின் இல்லா ரம்ஜா, ஒரு அடையாளத்தை எனக்கு நீ ஆக்குவாயாக என்று ஜக்கரியா கேட்டார். அதற்கு உமக்கு அடையாளமாவது 3 நாட்களுக்கு சைகை மூலமாக அன்று நீர் மக்களிடம் பேச மாட்டீர். அது வந்து 3வது அத்தியாயத்தில் 41வது வசனம் குறிச்சுக்குங்க. சலாச ஐயாம், யோம்ங்கிறது வந்து நாளுக்கு பயன்படுத்தப்பட்டுருக்கு. எல்லாருமே இன்னைக்கு யோம்னா நாளுன்னு சொல்லி எல்லாம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குவோம். ஒரு யோம், சவுதிக்கு போனவங்களாம் தெரியும், யோம்ங்கிற வார்த்தை வந்து நாளுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி லைல் அப்படின்னு சொன்னால் நகார்னா பகல், லைல்னா இரவு. ஆனால் அந்த லைலத்துங்கிற வார்த்தைக்கு வந்து எல்லாருமே வந்து இது வரைக்கும் இரவுன்னு தான் மொழிபெயர்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் சகோதரர் நம்ம பிஜே வந்து புகாரியோட மொழியாக்கம் 428வது ஹதீஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 14 இரவுகள்னு சொல்லி மூலத்தில் இருக்கும். லைலத்தை அர்பா அஷ்ரத்தன் அப்படின்னு வரும், 14 இரவுகள். அந்த அவங்க சொன்ன அடிப்படையில் லைலத்துக்கு இரவுன்னு சொன்னாங்கன்னா, ஆனால் அதை மொழிபெயர்க்கும் போது 14 நாட்கள் தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. அப்போது நம்ம அதெல்லாம் ஏற்கனவே அது பிரச்சனை வந்துச்சு, நம்ம மக்களுக்கு எல்லாம் சொன்னோம். இந்த லைலத்துங்கிறது நாளுங்கிறதுக்கு குரான்ல இருந்து இப்போ ஆதாரம் தரும். அது மொழிபெயர்த்தாங்க, நாங்கள் அப்படி பண்ண இப்படி பண்ண சொல்லலாம். நான் குரான் என்ன சொல்லுது, யோமுக்கும் நாலு தான் சொல்லுது. லைலத்து இந்த வசனம் நம்பர் என்ன, 19 10 அதே சேம் சப்ஜெக்ட் தான். இதில் வந்து நான் வெவ்வேறு வித்தியாசமான இதை காட்டல. அந்த ஜக்ரியா நபி வந்து பேச முடியாமல் இருப்பாங்கிறத முன்னால் பார்த்தீங்க. சலாச ஐயாம் அப்படிங்கிற வார்த்தை 3 நாட்கள் அப்படிங்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கால ரப்பி ஜல்லி ஆயத்தன் கால ஆயாத்துக்க அல்லா துக்கல்லிமுன்னாச சலாச லயாலின் சவியா, சலாச லயாலின்னு வருது. இந்த லைலத்தோட பன்மை இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. லைலத்துங்கன்னா 1, இது வந்து லயாலின். அப்போ சலாச லயாலின் பன்மையில் அந்த 3 நாட்கள். அங்கே பார்த்தீங்கன்னா 3 இரவுகள் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருப்பாங்க, பிராக்கெட்டில் பகல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் நீ அந்த இடத்துல, ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆதாரம் காட்டிட்டேன், யோமுங்கிறது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதே வசனம் தான். இந்த வசனத்துக்கு அந்த வசனத்துக்கும் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லும் போது இந்த லைலத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி சொல்லித்தரோம். இப்போ ரெண்டுமே வந்து நாட்கள் அப்படிங்கிறது தான் பொருள், யோமும் சரி. ஆனால் இன்னும் யோமுங்கிற வார்த்தையாவது நான் பார்த்த வரைக்கும், ஹதீஸ்களில் பார்த்த வரைக்கும் யோமுங்கிற அந்த வார்த்தையை பகலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹம்ச சலவாத்து ஃபில் யோமி லைலா, 5 வேளை தொழுகையை வந்து யோமி லைலான்னா அந்த இடத்துல யோமுன்னு பண்ண முடியாது, பகலும் இரவுலையும் 5 வேளை தொழுகை அப்படி தான் வரும். யோமுங்கிற வார்த்தை பகலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இந்த லைலத் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இரவுன்னு மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் தேடின வேலை அது சரியாக இரவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையோட இது வரைக்கும் நான் பார்க்கல. அப்படி யாராவது இருந்தால் நீங்கள் காட்டலாம். இப்போ லைலத்துங்கிற வார்த்தை நாட்ங்கிற அர்த்தம். இப்போ அந்த ஜும்மாவுடைய நாளில் அப்படிங்கிறது அவங்க மொழிபெயர்க்கிறது ஜும்மாவுடைய இரவுன்னு மொழிபெயர்க்கிறாங்க. அந்த இடத்துல லைலத்துல் ஜும்மா தான் இருக்குது. அப்போ அது லைலத்துல் ஜும்மாங்கிறது வந்து ஜும்மாவுடைய நாளில்
யாரும் ஜும்மாவோட நாளில் தெரிஞ்சால் நீங்கள் இன்றைக்கி வந்து வெளியே போகாமல் ஜும்மா தொழுதுட்டு போங்க, அப்படிதான் சப்ஜெக்ட். அந்த நாளில்னு சொன்னீங்கன்னா அந்த விஷயம் புரிஞ்சிடும். இப்போ நாள் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபஜ்ர்லேருந்து ஆரம்பிக்குது. அது மாதிரி நிறைய உதாரணங்கள். அப்புறம் வந்து 17-12 இதுக்கு வந்து இன்னொரு நானாக சொல்லலை. இப்போ வந்து நாளை வந்து நம்ம ஃபஜ்ர்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட சுய கருத்தின் அடிப்படையில் சொல்லலை, அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 10-5 அல்லாஹ் சொன்னது இதற்கு மாறி மாறி வரும் படித்தரங்களின் மூலம் நீங்கள் ஆண்டுகள் எண்ணிக்கையும் காலக்கணக்கையும் அறிந்து கொள்ள முடியும். அதுதானே 10-5 அல்லாஹ் சொல்லிட்டான். சந்திரனுக்கு நான் மாறி மாறி அந்த வர மந்திரிகளை வச்சு நீங்கள் வந்து பல வருடங்களின் கணக்கை அறிந்து கொள்ள முடியும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, வஜால்னல் லைல ஒன்னஹார ஆயத்தைனி, இரவையும் பகலையும் நாங்கள் 2 அத்தாட்சிகள் வைக்கினோம். பின்னர் இரவின் அத்தாட்சியை மங்கிட செய்தோம், இரவை வந்து மங்கிட செய்தோம். உங்கள் இறைவனை அருட்கொடையை நீங்கள் தேடிக்கொள்வதற்காகவும் ஆண்டுகள் எண்ணிக்கையும் கணக்குகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் அத்தாட்சியை பிரகாசமாக்கினோம். அவங்க என்ன அதே ஆண்டுகள் எண்ணிக்கை, சரியா? ஆண்டுகள் எண்ணிக்கை நல்லா புரிஞ்சுக்கணுமா? அல்லாஹ் வந்து படித்தரங்கள் மூலம் வந்து பல வருடங்கள் கணக்கு நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்னு நல்லா சொல்லிட்டான். அப்போ உலகை படைத்த நாள் முதலே மாதங்கள் எண்ணிக்கை 12. அப்போ படைத்த நாளில் இருந்து அப்போ ஒரு நாள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும், எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ முடிவு பண்ணப்பட்டுருச்சு. இப்படிதானே? அப்போ அதையும் அல்லாவே சொல்லி தந்துடுறான். நீங்கள் வந்து நான் பகலை ஏற்படுத்தி இருக்கிறதே நீங்கள் கணக்கை ஆரம்பிப்பதற்காக தான், அந்த ஆண்டுகள் எண்ணிக்கையும் காலக்கணக்கு நீ அறிந்து கொள்வதற்காக தான் பகலை பிரகாசமாக்கி இருக்கிறது. அதுக்குலாம் அதுவும் இன்னொரு இதையும் சொல்கிறான், நீங்கள் உங்கள் வாழ்வாதாரங்களை நீங்கள் இதுக்கு உழைக்கிறதுக்காகவும். அப்போ உழைச்சிட்டு தான் நம்ம வந்து அந்த உழைக்கிறதுக்காக கணக்கு வகைகள் எல்லாமே நமக்கு தேவை. அப்போ அந்த கணக்கையும் நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா பகல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ சஹாபாக்களோட வார்த்தைகள் பிறை சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் இப்படி தான் வருது. இன்னும் நம்ம பல விஷயங்களை பார்க்கலாம். இத்திகாஃபோட ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ரிலிருந்து 21வது நாள் ஃபஜ்ரில் வந்து இத்திகாஃபில் அமர்வார்கள், பெருநாளோட அன்னைக்கு ஃபஜ்ரில் வந்து வெளியே வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஹதீஸ் நம்ம தெளிவாக பார்க்குறோம். அதே மாதிரி ஹஜ்ஜோட பாடத்தை எடுத்து பார்க்கும்போது யார் வந்து 9வது நாள்லேருந்து 10வது நாள் ஃபஜ்ருக்குள்ளே அந்த அரஃபாவோட அந்த இடத்துல மைதானத்தில் போய் நின்றுட்டு வராங்களோ அவங்களுக்கு ஹஜ்ஜு கூடிரும் அளவுகோல். அடுத்து வந்து முஸ்தலிஃபால இருந்து பெண்களையும் குழந்தைகளையும் நீங்கள் சீக்கிரம் மினாக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்லிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஃபஜ்ருக்கு அப்புறம் தான் நீங்கள் கல் எறியணும் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நாட்களோட அளவு எல்லாமே வந்து நமக்கு ஃபஜ்ரில் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இபாதத்துகளையும் இவங்க சொல்கிற இதை விட நம்ம சொல்கிறது எல்லாம் இபாதத்துகள். நம்ம வந்து பெரிய விஷயத்தில் காட்டின ஹதீஸ் இது எல்லாம் இபாதத்து. ஆனால் நடைமுறை பழக்கத்தில் வந்து நம்ம அப்படியே எல்லாரும் இன்ன வரைக்கும் என்ன நடைமுறையில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா, வெள்ளிக்கிழமை இரவுனா எதை சொல்லுவாங்க, வியாழன் நைட்டை தான் வந்து அது வந்து ஆக்சுவலாக பழக்க வழக்கம் முந்தையர்களோட யூதர்களோட அதுக்கப்புறம் அந்த சமுதாயத்தோட அப்படியே பழக்க வழக்கங்களாக இருந்துட்டு இருந்துச்சு. அதை நம்ம மறுக்கலை. இருந்துட்டு இருந்ததை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிறது மார்க்கம் கிடையாது. நமக்கு அல்லாவும் அல்லாவோட தூதரும் தெளிவை ஏற்படுத்தி இருந்தாங்கன்னா அதை தேடி பிடிச்சி நம்ம தெரியாமல் இருந்தோன்னா திருத்திக்கணும். ஒரு சில விஷயங்கள் வந்து நடைமுறையில் வந்த வாசகங்கள் அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயம் ஃபுல்லாக இபாதத்துக்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த விஷயம். அப்புறம் வந்து தொழுகையை நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நடுத்தொழுகை அசருன்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது. தொழுகை வந்து 5 வேளை தொழுகை. அப்புறம் ஏன் நடுத்தொழுகையை வந்து அதை குறிப்பிட்டு நடுத்தொழுகை குரான்ல எல்லாம் சொல்கிறான், நடுத்தொழுகையை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள். அப்போ அது சம்மந்தமான வரும்போது தெளிவான ஹதீஸ் எல்லாமே நடுத்தொழுகை வந்து அசர் தான். அப்போது ஃபஜ்ர் 1, லொஹர் 2, இது 3, மக்ரிப் 4, இஷா 5. இன்னும் உங்களோட இரவின் கடைசி தொழுகையாக நீங்கள் வித்திரை ஆக்கிக் கொள்ளுங்கள். இரவின் கடைசி தொழுகைங்கும் போது அப்போ நான் இருக்கா அந்த உங்களோட நாளின் அந்த அதில் கூட லைலத்து தான் அந்த வார்த்தை மூலச்சொல் இருக்குங்கிறாங்க. அந்த லைலத்து அப்போ உங்கள் நாளோட கடைசி தொழுகை நீங்கள் வித்திராக்கிக்குங்க. அப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் அது நம்ம வந்து பகல் இரவு, ஆனால் வந்து விஷயங்களை வந்து குரானில் சொல்லுவாங்க. குரானில் இரவு பகல் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தா சூரியன் சந்திரன் தான் சொல்லப்பட்டிருக்கு. வெளிச்சம் தான், சூரியனுக்கு தானே வெளிச்சம் தான். எல்லாம் வந்து வெளிச்சத்தின் அடிப்படையில் பூமிக்கு இயற்கை ஒளி இருக்கா? அப்போ பூமி வந்து இருளாக தான் இருந்துச்சு. நல்லா படைச்சும் போது இருள் தான். என்னைக்கு சூரியனை வந்து நல்லா பிரகாசமாக்கணும்னா அன்னைக்கு தான் சந்திரனுக்கு படித்தரங்களும் ஏற்பட்டுச்சு, பூமிக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்கான வெளிச்சமும் தான். அப்போ கணக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறதே வந்த கான்செப்ட் உலகை படைத்த கான்செப்டில் பார்த்தா கூட வெளிச்சத்தில் இருந்தால் கணக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. வெளிச்சம் இல்லைன்னா பூமி ஒரு ரவுண்டு சுற்றிருச்சுங்கிறதுக்கு கணக்கு எப்படி வைப்பீங்க? பூமியை தொடாத ஒரு பொருள் வந்து இருக்கணும். அந்த பொருள் வந்து ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுக்கு அந்த ஒரு நேர்கோடு நம்ம சுற்றி இப்போ சைக்கிளோட சக்கரம் இருக்குது, ஒரு ரவுண்டு சுற்றிருச்சுங்கிறது நீங்கள் எப்படி கணக்கு பண்ணுவீங்க? சாவி போடுற இடத்துல இருந்து திருப்பி அந்த இடத்துக்கு வந்தால் ஒரு ரவுண்டு ஒரு வீல்ஸ், அதான் ஆர்பிஎம் சொல்லுவாங்க, ரவுண்ட் பெர் மினிட்.
அந்த மாதிரி பூமி சுற்றுறதுக்கு பூமியை தொடாத ஒரு பொருள் இருக்கணும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இப்போ நாளுங்கிறது வந்து இந்த 17-12 வசனம் நம்பரை குறிச்சிக்குங்க. 17-12 வசனத்தின் அடிப்படையில் மற்றும் ஹதீஸ்கள் அடிப்படையில் இந்த ஏத்திகாப் சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள் எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கலாம். எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபஜ்ர்லேருந்து தான் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம நாளை வந்து ஃபஜ்ர்லேருந்து துவங்குறோம். நாங்கள் நீ என்ற இரவு பிறை பார்த்த நான் எந்த இரவுன்னு சொல்லி நம்ம மொழிபெயர்ப்பாங்க. அங்கே கூட வந்து லைலத்துங்கிற வார்த்தை தான் இருக்குது. நீ எந்த நாளில் பிற பார்த்த நான் எந்த நாளில் பிற பார்த்தேன். ஏன்னா பிறைங்கிறது மஞ்சள் தான். அவங்க பார்க்க சொன்னது ஹிலாலுங்கிறதே மஞ்சள்களின் அடிப்படையில் பார்க்குறது தான். அந்த மஞ்சள்கள் வந்து இப்னு அப்பாஸ் பொறுத்த வரைக்கும் பிறை விஷயத்தில் வந்து நாலேஜ் உள்ள ஆள். நமக்கு நல்லா ஹதீஸ்ல இருந்து பார்க்கும்போது பல விஷயங்கள் வந்து இப்னு அப்பாஸால் தான் அறிவிக்கப்பட்டிருக்கும். பிறை சம்பந்தமான சர்ச்சைகள் அதெல்லாம் வந்து அவங்க பேர் அதில் வரும். பார்த்தா அந்த பிறையை பற்றி அதிகமாக ஆய்வு செஞ்சவங்களும் அவங்களும் ஒரு ஆள். இப்போ அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க, இது நீ என்றைய தினம் பார்க்குறியோ, என்ன கிழமையில பார்க்குறியோ அது அன்றைய தினத்தோட மஞ்சள். அன்றைய தினத்தோட பிறைனா ஹிலால், அன்றைய தினத்தோட மஞ்சள். அப்போ அன்றைய தினம் வந்து சரியாக இருக்காங்கிறத நம்ம பார்க்கணும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் அந்த ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இருக்குது. முஸ்லீம் கிதாபில் 1819 ஹதீஸு. உம்முல் ஃபல் ரலியல்லாஹு அவர்கள் என்னை சிரியாவிலிருந்து முஆவியா ரலியல்லாஹு அவர்களிடம் அனுப்பி வைத்தனர். நான் சிரியாவுக்கு சென்று அவரது வேலையை முடித்தேன். நான் சிரியாவில் இருக்கும்போது ரமலானின் தலைப்பிறை எனக்கு வந்தது. வெள்ளிக்கிழமை இரவு நான் பிறையை பார்த்தேன். பின்னர் அம்மாதத்தின் கடைசியில் நான் மதீனாவுக்கு வந்தேன். எப்போ வராரு? மாதத்தோட கடைசியில் வர்றாரு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்னிடம் பயணம் குறித்து விசாரித்தார்கள். பின்னர் பிறையை பற்றி பேச்சை எடுத்தார்கள். நீங்கள் எப்போது பிறையை பார்த்தீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் வெள்ளி இரவில் பிறையை பார்த்தோம் என்று கூறினேன். நீயே பிறையை பார்த்தாயா என கேட்டார்கள். அவர் அதுக்கு பதில் சொல்றார், ஆம், மக்களும் பார்த்தார்கள், நோன்பு பிடித்தார்கள். முஆவியா அவர்களும் பார்த்தார்கள், நோன்பு பிடித்தார்கள் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், ஆனால் நாங்கள் சனிக்கிழமை இரவில் தான் பிறை பார்த்தோம். எனவே நாங்கள் மறுவிரையை பார்க்கும் வரை அல்லது 30 நாட்களை முழுமையாக்கும் வரை நோன்பு பிடித்து கொண்டிருப்போம் என்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பிறை பார்த்ததும் அவர்கள் நோன்பு பிடித்ததும் உங்களுக்கு போதாதா? இங்கே அவர் கொஸ்டினை கேட்குற முதல்ல என்ன சொல்கிறாரு? நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு? முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் பிறை பார்த்ததும் அவர்கள் நோன்பு பிடித்ததும் உங்களுக்கு காணாதா என்று கேட்டார். அதற்கு அவர் போதாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி வந்து எங்களுக்கு கட்டளையிடவில்லை அப்படிங்கிறார். முதல்ல வந்து அவர் கேட்கும்போது நாம்ன்றாரு, நாம் சொல்லி நானும் பார்த்தேன், மக்களும் பார்த்தா, முஆவியாவும் பார்த்தான்ட்டு. அப்புறம் அவர் திருப்பி கேட்கும்போது நான் பார்த்தேங்கிற வாசகமே இல்லை, கிடையாது. நான் வந்து அந்த மனசில் வந்து பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லலை. மக்களும் முஆவியா பார்த்தது உங்களுக்கு காணாதா? என்ன அவரை தள்ளிட்டார், புறந்தள்ளிட்டார். அப்புறம் அந்த இடத்துல வந்து இரவுன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல உள்ள லைலத்துல் ஜும்மா ராயத்துவும் லைலத்துல் ஜும்மாவுடைய நாளில் நான் பார்த்தேங்கிறாரு. அப்போ அது ஜும்மாவுடைய நாள் இவர் பார்த்தோன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் ராயத்து நாசு சோமு ஃபகால கான லைலத்து சப்த், நாங்கள் வந்து சனிக்கிழமையோட நாளில் தான் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நாங்கள் சனிக்கிழமை தான் பார்த்தோம். அப்போ வந்து அது வந்து 29 முடித்தாங்களா? அவர் வந்து மாதம் என்பது 29 அப்படிங்கிற மஞ்சள்களை பார்த்துட்டு வர்றது இப்னு அப்பாஸுக்கு நல்லா தெரியும். பிறையை வந்து கண்ணால் இவர் வர்றார்ல, உம்முல் ஃபல் ரலின்னு போட்டிருக்காங்கல்ல, அவர் வந்து உம்முல் ஃபல் ரலியல்லாஹு போட்டிருக்குதுல்ல, அதான் அவங்க வந்து வர்ற ஆள் வந்து குறைவுங்கிறவ தான் வந்து இந்த சம்பவத்தை வந்து இது பண்ணுறாங்க, குறைவு அனுப்புகிறாங்க. இந்த குறைவுங்கிறவங்க வந்து நபி தோழர்னா நபி தோழர் கிடையாது. அவங்க வந்து அங்கே இருந்து வந்து ரசூல்லா காலத்துக்கு அப்புறம் நடக்கிற ஒரு சம்பவம். இப்போ அவங்க வந்து பிறையை வந்து இந்த கண்ணால் பார்க்கணுங்கிற கான்செப்டில் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரா, மஞ்சளில் பார்த்தாரா, அது என்னைக்கு 28 என்னைக்கு 20 இந்த சர்ச்சைகள் எதுவுமே அதில் இல்லை. அது 28ஆவது நாளில் உள்ளதை அவர் சொன்னாரா, 29 சொன்னாரா, 30 சொன்னாரா? இதை வந்து ரசூல்லாட்ட போய் அவங்க செக் பண்ணி எது சரிங்கிற வந்து தீர்வும் அந்த ஹதீஸில் இல்லை. இப்போ இதை வச்சு நம்ம ஆய்வு பண்ணோம்னா இதே வந்து ரசூல்லா அந்த டிஸ்பியூட் யார்கிட்ட போயிருக்கணும்?
ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணால் ரசூல்லாட்ட போயிருக்கணும். அப்போ ரசூல்லாட்ட அந்த ஹதீஸ் போகிறதுக்கு ரசூல்லா அங்கே இல்லை. அப்போ ரசூல்லாட்ட அந்த விஷயம் போகல. அதுக்கப்புறம் பின்னால் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் நமக்கு இதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதரும் காட்டி தந்த மற்ற ஹதீஸ்கள் எல்லாம் ஆய்வுக்கு எடுத்து அதிலிருந்து நம்ம சிந்திக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அதே ஹதீஸ் தான். சோமுல் ருய்யத்தி அப்துல் ருய்யத்திங்கிறது அதோட மஞ்சளில் இப்போ நாங்கள் வந்து முடிவு பண்ணி தான் நாங்கள் மாதத்தை ஆரம்பிப்போம், மாதத்தை முடியும். அதுதான் அவரும் சொல்கிறாரு. ருய்யத்துங்கிறது கண்ணால் பார்க்குறது மட்டும் கிடையாது, அந்த மஞ்சள்களை பார்க்குறது அப்படிங்கிறது நான் குரான்லேருந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். அப்போ அதைத்தான் பார்க்கணுன்னு இப்னு அப்பாஸுக்கு தெரியும். சாதாரணமாக பார்த்துட்டு வந்து சொல்கிறது இல்லை. மஞ்சள்கள் எப்போ வந்துச்சு என்ன அப்புறம் அவர் மாத கடைசியில் வர்றார். நல்லா கேட்டுக்கணும். அவர் வந்து உடனே பார்த்துட்டு வந்து தகவல் சொல்ல ரசூல்லா காலத்தில் உள்ள தகவல்லாம் அடுத்த நாள் நாங்கள் நேற்று பார்த்தோன்னு வந்து சொன்ன தகவல் தான் வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாதத்தோட கடைசியில் வந்தங்கிறாரு. மாதத்தோட கடைசியில் வந்து முதல்ல உள்ள தகவலை சொல்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவர் ஞாபக சக்தியில் இருப்பார் இருக்க மாட்டாருன்னு நமக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் என்னைக்கு நோம்பு ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத மாத கடைசியில் கேட்டால் சொல்ல முடியுமா? மக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், எத்தனை பேர்கிட்ட கேளுங்க. இப்போ கேளுங்க. உடனே அவங்களால என்னைக்கு நீங்கள் நோம்பு ஆரம்பிச்சிங்கன்னா அப்படி திணறுவாங்க. புதன்கிழமை வச்சுருப்பாங்க, புதன்கிழமை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு அவங்களுக்கு அந்த நாள் அப்படியே கணக்கு பார்க்காம இருக்கனால இதாயிரும். ஏன்னா நம்ம ரெகுலர் டேட் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் பிறையில் பொறுத்த வரைக்கும் எது 1வது நாள் நம்ம ஆரம்பித்தோமோ அதே கிழமை, புதன்கிழமை 1ன்னா அதே கிழமை தான் 29 வரும். அதே புதன்கிழமை தான் வரும். அது வந்து ரொம்ப நமக்கு நல்லா இலகுவாக்கி தந்திருக்கிறாங்கிறதுல வந்து அது பெரிய விஷயம். நமக்கு 29க்கு வந்து வேறு தேடியெல்லாம் கண்டுபிடிக்கணும். அந்த கிழமை தான் 1வது நாள் வந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் புதன்கிழமை. அப்போ அதே 29 நாள் புதன்கிழமை தான் வரும். அப்போ அடுத்து 30 இல்லையாங்கிறது மஞ்சள் அடிப்பில் முதல்ல முடிவு பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் கேட்குறோம். இந்த பிறை நடிப்புள்ள ஏத்திகாஃபோட சம்பவத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது